இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்கு. இப்போ அடுத்தது மனுஷங்கக்குள்ள ஒண்ணு சுத்தும்னா, அது வந்து கண்டிப்பா ரோபோட்னே சொல்லலாம். அந்த மாரி நெறைய கம்பெனி வந்து இப்போ ரோபோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மனுஷங்க கூடயும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம லைவா வந்து ஒரு ரோபோட் கூட கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது நம்மள அடாப்ட் பண்ற மாரியே ஆயிடுச்சு. இப்போ ரோபோட் எல்லாமே எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னு சொல்றாங்கன்னா, உங்களோட வீட்டு வேலைய பண்ணுன்றாங்க. நெறைய பேர் சொல்றாங்க, உங்களோட வீட்ல வந்து உங்களோட பெட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்க கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், லாண்ட்ரி பண்ணும், வீட்ல வேக்யூம் போடும், அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெறைய ரோபோட்ஸை பார்த்துருக்கோம். நமக்கு நார்மலா ரோபோட்ஸ்னாலே தெரியும். இப்படி இப்படி ஒரு மாரி கைய ஆட்டும். ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அது தெரியும் பார்த்தாலே. இது ஹியூமன் மாரி இல்ல. நார்மலா ரோபோட் மாரி தான் இருக்கும். பட் இப்ப வந்து போலாண்ட்ல க்ளோன் ரோபோட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு ரோபோட் பண்ணியிருக்காங்க. பட் அத பார்த்தா நம்மளே ஒரு நிமிஷம் மனுஷனா அப்படின்ற மாரி ஆயிடும். ஏன்னா நம்ம இந்த கடையில இந்த துணி கடையிலலாம் பார்த்துருப்போம். இந்த மனுஷன் மாரி ஒரு பொம்மை இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும். அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் இந்த ரோபோட்டும் இருக்கும். இந்த ரோபோட்டோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா புரோட்டோக்ளோன் சொல்றாங்க. இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நார்மலா இந்த நட்டு போல்ட் மாரிலாம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு நார்மல் மனுஷன் ஸ்கின் இல்லாம பார்த்தா எப்படி இருப்பான்? அவனோட மசில்ஸ்லாம் ஒரு மாரி போயிட்டு இருக்குமே. ஸோ அந்த மாரி இருக்கும். அதே மாரி இந்த ரோபோட்டுக்கு பார்த்தா நமக்கு இருக்க மாரியே 206 போன்ஸ் இருக்குன்றாங்க. அந்த மாரி இந்த ரோபோட்க்கு வந்து 1000 ஆர்டிஃபிஷியல் மசில்ஸ் இருக்குமா. இந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, மனுஷங்க பண்ற மாரி இருக்கும். ஒரு வீடியோல பார்த்தோன்னா, அந்த ரோபோட் வந்து இந்த கட்டை விரல இந்த விரல்ல இப்படி தொடும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, மயோ ஃபைபர்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, நார்மலா இந்த ரோபோட்ஸ்க்கு உள்ள பார்த்தோன்னா, மசில்ஸ்க்குள்ள 2 பைப் மாரி இருக்கும். அந்த பைப்ல ஒரு ஏர் ஃபில் ஆகும். ஸோ அந்த ஏர் ஃபில் ஆகும்போது, நம்ம மனுஷன் மாரியே அது இப்படி கையெல்லாம் அசைக்கும். இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இப்படி பண்ணுது. இந்த ரோபோட்டுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மத்த ரோபோட்லாம் வந்து இந்த கீரு, மோட்டார் அந்த மாரிலாம் தான் வொர்க் ஆகும். இந்த ரோபோட் எப்படி வொர்க் ஆகும்னா, மனுஷங்க மாரியே ஒரு ஹார்ட் வச்சிருக்காங்களாம் 500 வாட்ஸ்ல. நார்மலா மனுஷங்களுக்கு இந்த ஹார்ட் என்ன பண்ணும்? பிளட்ட வந்து இப்படி பம்ப் பண்ணும். ஸோ அதே மாரி தான் இந்த ரோபோட்டுக்கும் வந்து இந்த ஹார்ட்டும் வந்து மனுஷங்களுக்கு மாரி லிக்விட வந்து பம்ப் பண்ணுமா. அந்த மாரி ஒரு பம்ப்ல பார்த்தோன்னா 42 ஸ்டாண்டர்ட் பெர் லிட்டர்ஸ் வந்து ஒரு மினிட்ல பம்ப் பண்ணுமா. ஸோ அதனால இந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட்ஸே பார்த்தோன்னா அந்த பம்ப்ல தான் நடக்கும். ஸோ இந்த ரோபோட்குள்ள பார்த்தோன்னா மனுஷங்க மாரி நமக்கு எப்படி இந்த பிளட் வெசல்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கோ, அதே மாரி இந்த ரோபோட்டோட உடம்புல ஃப்ளூயிட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். அதே மாரி இந்த ரோபோட்ல பார்த்தோன்னா நம்ம மனுஷங்களுக்குலாம் எப்படி இந்த பிரஷர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களோ, அதே மாரி 320 பிரஷர் சென்சார் வச்சிருக்காங்க. அதே மாரி விஷனுக்கு பார்த்தோன்னா 4 டெப்த் கேமரா வச்சிருக்காங்களாம். ஸோ அதோட விஷன் வந்து இப்போ மனுஷங்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரியே அடாப்ட் பண்ற அளவுக்கு இதுக்கு ஃபியூச்சர் இருக்காம். அதே மாரி இந்த ரோபோட்டை பத்தி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேங் பண்ற மாரி அந்த ரோபோட் எப்படி தொங்க விட்டுருக்க மாதிரி இருக்கும். நம்ம மனுஷங்க எப்படி ஒரு நார்மலா மனுஷங்க தொங்குனாலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த கால் வந்து இப்படி தான் வச்சிருப்போம். ஸோ இந்த ரோபோட்டும் பார்த்தா கால் இப்படி தான் வச்சிருக்கு. இதை வந்து கிக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ மனுஷனோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து 70 சென்சார் வச்சுருக்காங்களாம் இந்த நம்மளோட மனுஷங்களோட ஜாயிண்ட்டெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. இந்த ரோபோட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் அவங்களே விட்டுருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல்லாம் கூட இருக்குது, க்ளோன் அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு மனுஷங்க பண்ணுற மாதிரியே பண்ணுது. ஒரு தம்பிள்ஸ்லாம் நார்மலாக நம்ம எப்படி எடுப்போம், இந்த தம்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தூக்குவோம். ஸோ அதே மாதிரி தூக்குது, ஒரு பாலை பிடிக்குது. ஸோ இவங்க இந்த ரோபோட்டை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது வேக்யூம் பண்ணும், டிஷ் வாஷ் க்ளீன் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ரோபோட் வந்து சென்ஸ்லாம் பண்ணுமா, நமக்காக சமைச்செல்லாம் கொடுக்குமா. ஸோ அந்த மாதிரி இந்த ரோபோட்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்டும் வந்து ஏஐல தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது. அதுக்காக வந்து இவங்க என்விடியா, கூகுள் இவங்க கூடலாம் இந்த ஏஐக்காக டைப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா பயமாக இருக்கு. ஏன்னா நார்மலாக நமக்கு ஒரு ரோபோட்ஸ்னால் அது நார்மலாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து டெஸ்லா ரோபோட் வந்துருச்சு. இந்த யூனிட்ரின்னு ஒரு ரோபோட்ஸ் அது வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அவங்க தான் இந்த நாய் மாதிரி ஒரு ரோபோட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நெருப்புலாம் கக்குமே, ஸ்பீட்லாம் கூட விட்டுருப்பாரு. அந்த ரோபோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு G2ன்னு ஒரு ரோபோட் விட்டுருக்காங்க. அது பார்த்தோன்னா மனுஷங்க கூட டான்ஸ் ஆடுது. அதுக்கு குங்ஃபூலாம் தெரியுது. குங்ஃபூ ஸ்டைல்ஸ்லாம் பண்ணி காமிக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க ரோபோட்ஸு இது வந்து கொஞ்சம் நம்மள மாதிரி சென்ஸ்லாம் பண்ணி நம்மள மாதிரி ஏஐலாம் பண்ணிச்சுன்னா நம்மளோட வெளியே அனுப்பி விட்டு அவங்களாம் ஆள ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்க வெப்சைட்டில் இப்போ வந்து 279 ரோபோட் வந்து ஆல்ஃபா மாடலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆனால் இன்னும் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோன்னு சொல்ல. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னா நமக்கு ஒன்று வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து டெலிவரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட் அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறதே மனுஷங்களோட அடாப்ட் ஆகி மனுஷங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரில. ஒரு ரோபோட் இருக்கும், சைடில் நின்றுட்டு இருக்க ரோபோட்டெல்லாம் வா கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே அது எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. அப்புறம் வந்து மால் ஃபங்க்ஷன்லாம் பண்ண ஆரம்பிக்குது, கழுத்தெல்லாம் பிடிக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரோபோட் அந்த மாதிரி எதுவும் பண்ணிச்சுன்னா அவள் தான் போல இருக்கு. ஏன்னா இந்த ரோபோட் பார்க்கவே நல்லா 6 அடியில் இருக்குது. ரோபோட் ஃபீலே வர மாட்டேங்குது. ஃபுல்லாக ஒரு அந்த பொம்மை மாதிரி இருக்குது. இது வந்து எந்த எதுவும் பாதிக்காதுன்னு
மனுஷங்களுக்கு எழுதி குடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கூட அந்த டாக் ரோபோட் பார்த்தேன். செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. அதோட விலை எவ்வளோ ப்ரோ அப்படின்னா 5 lakhsன்றானுங்க. அது வந்து பக்காவா இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். அதில வாய்ஸ் ரெகக்னிஷனும் இருக்கு. ஹாய் திஸ் இஸ் ரோஹித் அப்படின்னா, ஹாய் ரோஹித் எப்படி இருக்கீங்க? அப்படிலாம் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை ட்ராக் பண்ணிட்டோம்னா, இந்த வீட்டை ட்ராக் பண்ணிட்டோம்னா, அது பாட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அதில் கேமரா இருக்கும். அதனால் இங்கே போய்ட்டு என்ன இருக்குது பார்த்துட்டு வா அப்படிலாம் சொல்லலாம் நம்ம. பயங்கர யூஸ் கேஸ் இருக்குது. அதில் ஒரு மோடு இருக்குது. அந்த மோடு பேர் மறந்துட்டேன். அந்த மோடை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஒரு ரோப் மாதிரி கட்டி ஒரு டாக் எப்படி கூப்பிட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு போகலாம். அது கூட வரும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பார்க்கும்போது. ரோபோட்லாம் பயங்கர செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க.